ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியலில் அப்கமிங் பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. என்னடா இது ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ராகினி வந்து ரீசெண்டாக ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ராகினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான சாரீ லுக்கில் மேக்கப்லாம் எதுவுமே இல்லாமல் ஹேர் ஸ்டைலும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. அவங்களோட வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு மாதிரி, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்டு வீடு மாதிரி இருந்தது. நோ மேக்கப் அப்படின்னு சொல்லி ராகினின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அழுது அழுது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் மேக்கப் இல்லாமல், அந்த மாதிரி இருந்தாங்க. ரீசெண்டாக வந்து நம்மளோட தமிழ் வந்து கோதை மருத்துவமனைன்னு சொல்லி ராகினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. உங்கள் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுலேயே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க நம்ம ராகினி. இப்போ வரைக்கும் அர்ஜுனை பற்றின எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாமே இருக்குது. அர்ஜுன் நல்லவர் அப்படின்னு வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தாங்க. அந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்களா என்னன்னு தெரியலை. இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லா உண்மைகளும் சட்டு சட்டுன்னு வெளியில் வர்றது, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்கமிங் என்ன சீரியல் எண்டாக போகுது அப்படின்னு ஒரு கேள்வியில் நம்ம தமிழும் சரஸ்வதியும் ஒன்று அப்படின்ற மாதிரி தோணுது. பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. ராகினியோட லுக்கை பார்க்கும்போது ராகினிக்கு உண்மை தெரிஞ்சு இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அர்ஜுன் வந்து திருந்திடுவார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன? ராகினியோட லுக்கை பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.